ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை நேரம் ஹல்லேலூயா பொறுமையோடு கூட ஹல்லேலூயா நாம் அனைவரும் காத்திருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் ஹல்லேலூயா நாம் அமர்ந்திருக்கும் போது அதை அவர் எழுதி வைத்துக் கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஒவ்வொருவருக்கும் எழுதி தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் எழுதி தந்திருக்கிறார் தெரியுமா? இந்த பூமியை அவர் உருவாக்கினார், மனுபுத்திரனை உருவாக்கினார், அந்த சராசரங்களை உருவாக்கினார், அத்தனை ஜீவராசிகள் ஹல்லேலூயா மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் அவர் ஹல்லேலூயா மனிதனுக்கு மட்டும்தான் ஹல்லேலூயா அவருடைய சட்டத்திட்டங்களை ஹல்லேலூயா அவருடைய ஹல்லேலூயா உபதேசங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மிருகங்களுக்கு எந்த கட்டளையும் செலுத்த போடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மரம் செடி கொடிகள் ஹல்லேலூயா மற்ற ஜீவராசிகளுக்கு எந்த வரையறையும் அவர் வைக்கவே இல்லை. ஆனால் மனுபுத்திரனை பார்த்து மட்டும்தான் ஹல்லேலூயா அவர் சில காரியங்களை, சில உபதேசங்களை, சில கட்டளைகளை அவர் கூறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 21வது வசனத்தை யாராகிலும் வாசித்து விட்டுருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரவேசிப்பானே அல்லாமல் ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் ஹல்லேலூயா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியை தேவன் உருவாக்கின போது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மனிதனை கொண்டு முதல் மனிதனை கொண்டு எங்கே வைத்தார் தெரியுமா? பரதீசிலே கொண்டு வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை மனிதன் ஹல்லேலூயா இழந்து விட்டான். ஆதி மனிதனாகிய ஹல்லேலூயா ஆதாமும் ஏவாளும் அந்த வாழ்க்கையை ஹல்லேலூயா அந்த மகிமை பொருந்தின தேவனோடு கூட அனுதினமும் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த மேன்மையான ஹல்லேலூயா அந்த காரியத்தை இழந்து விட்டனர். காரணம், பாவம் செய்து விட்டனர். ஆமென். ஹல்லேலூயா. மீறுதலின் பாவம். தேவன் செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை பார்த்து சாப்பிட்டது நிமித்தம் ஹல்லேலூயா தேவனிடத்திலிருந்து சாபத்தை வாங்கி கொண்டு தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு ரட்சிப்பின் திட்டம் மனிதகுலத்துக்கு வேண்டும் என்ற நோக்கிலே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வந்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பரலோகத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு மேல் வீட்டு அறையை ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா மகிமை பொருந்தின பிதாவின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளினால் செய்யப்படாத ஹல்லேலூயா கைகளினால் ஹல்லேலூயா கட்டப்படாத ஒரு ராஜ்யத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சித்தத்தை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அல்லது அவருடைய சித்தம் என்ன? அவர் சித்தம் என்றால் ஹல்லேலூயா புரிகிறதா? அந்த சித்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். சித்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் விருப்பம். எஸ். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம். அநேக வார்த்தைகள் ஹல்லேலூயா சில ஹல்லேலூயா இலக்கிய தமிழிலே அல்லது தூய தமிழிலே இருக்கிறபடினாலே இந்த வேதத்திலே அநேக வார்த்தைகளின் அர்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ளவில்லை முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சித்தம் என்றால் விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னவென்று பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்து பல உபதேசங்களை நமக்காக சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரையிலும் ஹல்லேலூயா அவருடைய மலை பிரசங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் முழுவதும் அவருடைய உபதேசங்கள் அடங்கியவை. ஆமென். ஹல்லேலூயா.
அந்த உபதேசத்தின் அடிப்படை தான், அந்த உபதேசத்தை கடைபிடிப்பதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. இது யாருக்கு என்றால் நமக்குத்தான், மனுக்குலத்திற்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது, ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஹல்லேலூயா 9 வசனங்களிலே ஹல்லேலூயா பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லி சொல்லி அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அதிலே முதலாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, நம்முடைய உயிர் ஹல்லேலூயா அது எளிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை எளிமையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், உலகத்திலே ஹல்லேலூயா உயர்ந்த பதவிகளிலே ஹல்லேலூயா நாம் வீற்றிருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நாம் எளிமையானவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எளிமையான ஒரு மனநிலைமை, எளிமையான ஒரு வாழ்க்கை முறை ஆமென். ஹல்லேலூயா நம்மிடத்திலே இல்லை என்றால் நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சொல்லுவதை கேட்கவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா. கட்டளையிட்டு யாரையும் இந்த காலத்திலே அல்லது அவருடைய முற்காலத்தில் இருந்தும் கூட யாரையும் திருத்திவிட முடியாது. அன்பினால் உபதேசிக்கும் போது, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அன்பு பிறரிடத்திலே அன்பு செலுத்தி ஹல்லேலூயா உபதேசம் செய்யும் போது அவைகளை ஹல்லேலூயா அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஹல்லேலூயா உபதேசித்து சொல்ல தொடங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பேச்சுக்கள் அத்தனையிலும் எளிமை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கை வீடு கூட எளிமையானதாக இருந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் தரிக்கின்ற வஸ்திரங்கள் எளிமையானதாக இருந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு எளிமை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நாம் துயரப்பட்டுக் கொண்டே இருப்பது அவருக்கு பிரியமா? இதான் அவருடைய சித்தம். நாம் மீண்டும் அழுது கொண்டிருக்க வேண்டும், துயரப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதா அவர் ஹல்லேலூயா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? இல்லை பிரியமானவர்களே. இதனுடைய அர்த்தம் மற்றவர்களுடைய துயரத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு அடுத்தவர்களுடைய துயரத்திலே நாம் பங்கு கொண்டு அவர்கள் அனுபவிக்கிற துயரத்திலே ஹல்லேலூயா நாம் ஏதாவது உதவி செய்து ஹல்லேலூயா அந்த துயரத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மாறும்படி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், மற்றவர்களுடைய துயரத்தை பார்த்து நாம் மனமிறங்கி நமக்கும் அந்த துயரம் தொற்றிக்கொள்ள வேண்டும். ஐயோ, இப்படி இருக்கிறார்களே, இப்படி துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, யாராகிலும் ஒரு மனிதன் ஹல்லேலூயா அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா? அந்த உதவியை நமக்கு திராணி இருந்தால் நாம் செய்யலாம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை துயரப்படுகிறவர்களை பார்த்து நாம் துயரப்பட வேண்டும், நாம் துக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், ஆமென். ஹல்லேலூயா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சாந்தமாக, எந்த இடத்திலும் சாந்தமாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து ஹல்லேலூயா ஏளனமாக பேசுகிறார்களா, ஏளனமாக சிரிக்கிறார்களா, திட்டுகிறார்களா, கோபப்படுகிறார்களா, சாந்தமாக இருந்து பாருங்கள். நம்மை பார்த்து கோபப்பட்டு வருகிறவர்கள் கூட நமக்கு எதிராக வீசிக்கொண்டு அந்த கையை எடுத்து ஓங்கி அறைய வரும்போது நாம் சாந்தமாக நின்றால் அவன் அறைய மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அடிக்கவே மாட்டான். அவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது நாமும் சேர்ந்து அவர்களோடு கூட கோபப்படும் போது மட்டும்தான் ஆமென். ஹல்லேலூயா அவன் பொறுமை இழந்து நம்மை தாக்க முற்படுகிறான். நாம் சாந்தமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்று அதுதான் பூமியிலே இல்லை, வீடுகளிலே இல்லை, மாமி மருமகள் அவர்களுடைய உறவிலே இல்லை, சாந்தம் என்பதே இல்லை. மாமியார் எழுப்பி நிற்பார்கள் அல்லது மருமகள் எழுப்பி நிற்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது ரெண்டும் இருக்கக்கூடாது.
இன்று மருமகளாக இருக்கிறவர்கள் நாளை மாமியார்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் உண்மை. இன்று நாம் ஹல்லேலூயா நீங்கள் மருமகள்கள் என்றால் நாளை நீங்கள் மாமியார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் ஹல்லேலூயா நாம் சாந்த குணம் படைத்தவர்களாக மாற வேண்டும். நம்முடைய இருதயம் அந்த அளவுக்கு ஹல்லேலூயா உருமாற்றம் அடைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் நடையிலே உடையிலே ஹல்லேலூயா நம்முடைய வெளி தோற்றம் மாறுவது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் நம்முடைய மனம் ஹல்லேலூயா மனமாற்றம் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது யாருக்கும் தெரியாது. அது ஹல்லேலூயா எப்பொழுது மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்றால் நம்முடைய செயல்களின் மூலம் தெரிய வரும், நம்முடைய பேச்சுக்களின் மூலம் தெரிய வரும், நம்முடைய நடக்கைகளின் மூலம் தெரிய வரும். அது மக்களுக்கு மனிதர்களுக்கு தெரிய வர பல காலங்கள் செல்லும். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி, தேவன் விரும்புகிற நீதி நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நீதி எது தெரியுமா? ஞானஸ்நானம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி ஹல்லேலூயா யோவான் ஸ்நானன் இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இப்படி எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார், வெறும் ஞானஸ்நானம் மட்டுமல்ல நீதி. ஹல்லேலூயா. இப்படி எல்லா தேவ நீதி. அப்பொழுது அந்த நீதி என்பது அநேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஒன்றுக்கு அதிகமாக இருக்கிறது. அது என்னவென்றால் அதில் கொஞ்சம் நீதிகள் தான் இயேசு கிறிஸ்து இங்கே பட்டியலிடுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் ஹல்லேலூயா நாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை முழுவதுமாக இந்த வேதத்திலே அவர் வைத்திருக்கிறார். கடைபிடிக்கிறவர்களுக்கு அதற்கான ஹல்லேலூயா பலன் உண்டு, அவைகளை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறவர்களுக்கும் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்போது வெளிப்படும் என்றால் அவர் வரும் நாளிலே அவரோடு கூட வரும். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதி, ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு நீதி ஏற்படுத்துகிற அந்த பொறுப்புகளிலே ஒருவேளை அமர்ந்து கொண்டிருக்கலாம். எதெல்லாம் அந்த பொறுப்புகள்? காவல் நிலையத்திலே, நீதித்துறையிலே அநேகர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநியாயமாக தண்டிக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுவது ஹல்லேலூயா அந்த மனிதனால் செய்யப்படுகின்ற நீதியாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குற்றவாளி ஹல்லேலூயா தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு நீதி ஹல்லேலூயா குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் ஹல்லேலூயா நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. அந்த நீதியை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கோல் சொல்லி ஹல்லேலூயா பல பகைகளை மூட்டி விடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு செய்கிற துரோகம் அது. நாம் ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்து சரியாக ஹல்லேலூயா தெரிந்து கொண்டு வைத்திருக்க மாட்டோம், அல்லது ஹல்லேலூயா அந்த காரியத்தை பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் நாம் சொல்லுகிறோம், அதை நான் கண்டேன், அதை நான் பார்த்தேன் என்று சொல்லி அநேகரிடத்திலே அதை ஹல்லேலூயா தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது தவறு. ஹல்லேலூயா தேவனுக்கு எதிரான ஹல்லேலூயா குற்றம் அது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா நீதியின் மேல் பசிதாக மற்றவர்களை எப்படியாகிலும் ஹல்லேலூயா பல இக்கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி விடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்காக நாம் செய்கிற நீதி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு மகா பெரிய ஹல்லேலூயா பிரச்சனை பூமியிலே நடந்தது தெரியுமா? அந்த கொரோனா காலம். எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் தவித்து ஆங்காங்கே ஹல்லேலூயா பட்டினியாக கிடந்த காலம் அது. சுமார் 2.5 வருடம் 3 வருட காலம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே யாருக்கெல்லாம் உதவினார்களோ அவருடைய ஹல்லேலூயா ஞாபக புஸ்தகத்திலே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது பிறருக்காக நாம் செய்கிற இரக்கம். துயரப்படுகிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை பார்த்தால் நாம் இரங்க வேண்டும். ஆகாரம் இல்லாமல் ஒரு மனிதன் சாலையிலே தவித்துக் கொண்டிருந்தால் ஒருவேளை ஆகாரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த மனிதனை குறித்து நாம் இரக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இரங்கவில்லையா?
எத்தனையோ பாவங்களை செய்து, எத்தனையோ அக்கிரமங்களை செய்து, தேவனால் ஒரு துளி கூட விரும்பப்படாத அத்தனை அயோக்கியமான காரியங்களையும் செய்து கொண்டிருந்த நம்மை பார்த்து அவர் இரங்கவில்லையா? அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடுதான் அவர் பூமியிலே நமக்காக மனு உருவெடுத்து பூமியிலே வந்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் ஏன் இரத்தம் சிந்த வேண்டுமானால் வேண்டும் என்றால் ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதற்காகவே அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மீது வைத்த இரக்கத்தின்படி மட்டுமே அவர் பூமிக்கு வந்தார். நம்மை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அனுதாபப்பட்டார். ஐயோ, என்னுடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா, என்னால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லவா இப்படி இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்ல வேண்டும், இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். ஆமென் ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம், அதுதான் ரொம்ப கடினம். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் எப்பாடுபட்டாவது நாம் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் அழுக்கு நிறையும் போது நாம் அதை கழுவ மறந்து விடுவதில்லை, குளிக்க மறந்து விடுவதில்லை, தரமான சோப்புகளை உபயோகிக்கவும் மறந்து விடுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய அழுக்கு மாறி நம்முடைய உடல், வெளியரங்கமான உடல் சுத்தமாக வேண்டும். ஆனால் இருதயம் சுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனால் கூட அவர்களுக்கு ஒரு தீங்கு செய்ய நாம் நினைக்கவே கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யார் தேவனுடைய புத்திரர் தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள். பூமி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. இன்று என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு பூமி அதனுடைய கடைசி நாட்களுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொன்னார் அல்லவா, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷர்கள் தனித்து வந்து ஹல்லேலூயா உமது வருகைக்கும் ஹல்லேலூயா உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அதை முழுவதிலும் பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பூமி தன்னுடைய கடைசி நிமிடத்திற்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு ஒரு அழிவு உண்டு, இந்த பூமிக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. மனுபுத்திரனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு உண்டு. மாம்சத்தில் நாம் இன்று இருக்கிறோம், இந்த மாம்சத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி ஆத்மாவுக்கு முடிவு இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. அது இளைப்பாற வேண்டும், அது இளைப்பாற வேண்டும். அது வேறு எங்கும் போய் இளைப்பாற கூடாது, அது வேறு எங்கும் போய் தண்டனையை பெற்றுக் கொள்ள கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இவைகளை எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்கள் அவைகளை கடைபிடிப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் இன்று உலக யுத்தம் வருகிற அளவிற்கு பூமி சென்றிருக்கிறது. பூமி சுட்டரிக்கப்படுகிற காலத்திற்கு மிக அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவர்களும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி வீட்டாருக்கு பிரச்சனை நடக்கிறது, ஒரு ஊர் இரண்டு ஊருக்குள்ளே பிரச்சனை நடக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே சமாதான பேச்சுகளை ஹல்லேலூயா உருவெடுத்து இரு கூட்டத்தாரையும் அழைத்து உட்கார வைத்து ஹல்லேலூயா அந்த பிரச்சனைகளுக்கு சமாதானம் பேசி முடிவு கட்டுகிறவர்கள் யார் என்கிறார் கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். அவர் புத்திரர்கள் என்றால் பிள்ளைகள். ஆமென் ஹல்லேலூயா. இதை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா இஸ்ரவேல் மற்றும் ஈரான் அந்த யுத்தத்திலே ட்ரம்ப் ஒரு காரியத்தை செய்வார் தெரியுமா?
சமாதானத்தை கொண்டு வர முயல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாட்களிலே பூமியிலே தேவை. யார் மூலம் சமாதானம் வரும் என்று தெரியாது, ஆனால் செய்து வைக்க மறுக்கப்பட வேண்டும். அந்த அதிகாரம் படைத்தவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களிலே சமாதானம் உண்டு பண்ண முடியும். நம்மால் சமாதானம் உண்டு பண்ண முடியும் எங்கே என்றால் வீட்டிற்குள்ளே. வீட்டிற்குள்ளே ஒரு சண்டை வரும்போது நாமெல்லாம் சாதாரண மக்கள் தான். வீட்டிற்குள்ளே சமாதானம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சமாதானம் இல்லாத வேளைகளிலே வீட்டிற்குள்ளே நம்மால் சமாதானம் உண்டு பண்ண முடியும். இரு நபர்களுக்குள்ளே, இரு வீட்டாருக்குள்ளே சமாதானம் உண்டு பண்ண முடியும். இரு ஊராருக்குள்ளே பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நம்மால் சமாதானம் ஹல்லேலூயா உண்டு பண்ண முடியும். ஆனால் ஹல்லேலூயா நமக்கான எல்கை அவ்வளவுதான். ஆனால் அதிகாரம் படைத்தவர்கள் சமாதானம் உண்டு பண்ணும் போது அதுவே மிகவும் நல்லது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலத்திலே சமாதானம் மிகவும் முக்கியம். ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு இப்போது சமாதானம் தேவை. இயேசுவானவர் சொன்னார். ஆமென் ஹல்லேலூயா. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று எருசலேம் சமாதானமற்று போயிருக்கிறது. எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படியே இருந்துவிட்டு ஹல்லேலூயா நாம் வேதத்தை மட்டும் வாசித்து விட்டு இயேசுவானவர் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரே, இதெல்லாம் நடப்பது ஹல்லேலூயா தேவனுடைய திட்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி ஹல்லேலூயா அது ஹல்லேலூயா பைபிளிலே வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நடந்தே தீரும் என்று நாம் சும்மா இருக்க வேண்டியவர்கள் அல்ல. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். எருசலேமின் சமாதானம், பூமியிலே எருசலேம் சமாதானமாக இருந்தால் இந்த உலகம் சமாதானமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். காரணம் எருசலேம் மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரத்திற்கே பிரச்சனை என்றால் பூமியின் சமாதானம் இருக்காது. அந்த எருசலேமிற்கு சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் ஜெபம் செய்யும் போது எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் ஒரு வார்த்தையாவது சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்பட்டார்கள் யார் தெரியுமா? இயேசுவானவர். ஆமென். நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காக அவர் நீதி பெற ஹல்லேலூயா நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காக அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் துன்பப்பட்டார். ஏனென்றால் நாம் மீட்பு பெற வேண்டும். நாம் தண்டனைக்குள்ளே போய் செல்லக்கூடாது. நாம் மீட்பு பெற வேண்டும். அதற்காக அவர் அந்த உயரிய நோக்கத்திலே பூமிக்கு வந்தார். அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா இன்றும் ஜீவனோடு கூட ஹல்லேலூயா இருந்து கொண்டிருக்கிறார். நாம் ஹல்லேலூயா நம்ம மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் ஹல்லேலூயா மற்றவர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநியாயமாய் ஹல்லேலூயா துன்பப்படும் போது அவர்களுக்கு நாம் நீதி செய்ய வேண்டும். அதனால் நமக்கு துன்பம் வந்தால் கூட அவைகளை இன்முகத்தோடு ஹல்லேலூயா புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இவைகளை சொல்லிக் கொண்டு வந்து ஹல்லேலூயா 10 வசனத்தை சொல்லிவிட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் ஹல்லேலூயா பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மற்றவர்களால் ஏளனமாக ஹல்லேலூயா பேசப்பட்டாலோ, நம்மை ஹல்லேலூயா அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாம் பல துன்பங்களை அனுபவித்தாலோ ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நாம் இவைகளை செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 13வது வசனத்திலே அவர் சொல்லி வருகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பிற்கு ஒரு தன்மை உண்டு, ஒரு உவர்ப்பு தன்மை. அது சமையல் கட்டிலே உப்பு என்கிற ஒரு பொருள் இல்லை என்றால் சமையலே நடக்காது. ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அந்த அளவிற்கு ஹல்லேலூயா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக உப்பு இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாது. நாம் உப்பு
பூமிக்கு உப்பு, பூமிக்கு ருசியை கொடுக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்த்து ஹல்லேலூயா ஓடி ஒளிய கூடாது ஒரு மனிதன். இவனால் எனக்கு கஷ்டம் வரும் என்று ஒரு மனிதன் நினைக்க கூடாது. அந்த அளவிற்கு நாம் வாழவும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் செயல்களை கொஞ்சமாவது ஹல்லேலூயா நாம் வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உப்பின் சுவையை தான் ஹல்லேலூயா கடந்த ஹல்லேலூயா 9 வசனங்களிலே நாம் பார்த்தோம். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று பட்டியலிட்டு அவர் சொல்லுகிறார் அல்லவா? இது பூமியின் அந்த உப்பின் சுவை. இதில் ஒரு சுவை கூட நம்மிடத்தில் இருந்து மாறக்கூடாது. மாறிவிட்டால் நாம் வெளியே துரத்தி விடப்படுவோம். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து திருத்தப்பட்டார். அதை போல கர்த்தரால் நாம் துரத்தி விடப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிலைமை அவரை ஆராதிக்கிற நமக்கு வரக்கூடாது. நாம் மிகவும் ஹல்லேலூயா நாம் மிகவும் ஹல்லேலூயா ஞானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு ஏன் அவர் ஹல்லேலூயா இதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் மேன்மை, எதை செய்தால் ஹல்லேலூயா துன்பம், எதை செய்தால் பரலோகம், எதை செய்தால் நரகம். ஆமென். ஹல்லேலூயா. இவைகளைத்தான் ஹல்லேலூயா வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே தான் ஒவ்வொருவருக்கும் இதை ஹல்லேலூயா அச்சடித்து இந்த கடைசி நாட்களிலே அவர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை நாம் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எதை இவைகளை எல்லாம் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஹல்லேலூயா நாம் நன்கு அறிந்து அவைகளை மட்டும் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே பிராக்டிஸ் பண்ணுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேண்டாதவைகளை எல்லாம் செய்துவிட்டு ஹல்லேலூயா ஐயோ என்று ஹல்லேலூயா நெஞ்சிலே அடித்து கதறிக்கொண்டிருப்பதை விட அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவர் வெறுப்பதை வெறுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இதுவே கிறிஸ்தவத்திற்கு அழகு, இயேசுவுக்கும் அழகு. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை ஹல்லேலூயா நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து காட்டின வழியிலே நாம் நடக்க முற்படுகிறோம். இப்படி நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது இவைகளையே. பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், பிரச்சனை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் நம்முடைய வீட்டில் இருந்து எழும்ப வேண்டும். வீடு சமாதானமாக இருந்தால் நாம் போகிற இடத்திலே சமாதானம் கொடுக்க முடியும். வீட்டிலே சமாதானம் இல்லை என்றால் ஹல்லேலூயா நம்மை பார்த்து அநேகர் ஹல்லேலூயா கிண்டல் அடிப்பார்கள், ஏளனமாய் பேசுவார்கள். அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. உப்பானது சாரமற்று போனால் ஹல்லேலூயா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாது. அது எந்த கடையிலும் எடுத்து வைக்க மாட்டார்கள். அதனுடைய அந்த உயர்ப்பு தன்மை, உப்பினுடைய அந்த சுவை ஹல்லேலூயா இல்லாமல் போனால் அது வெறும் ஒரு மண்ணுக்கு சமானம். ஆமென். ஹல்லேலூயா. அது மண்ணை போன்று கூட ஹல்லேலூயா அது எண்ணிக்கொள்ளப்பட மாட்டாது. ஹல்லேலூயா மனுஷரால் ஹல்லேலூயா அது மிதிக்கப்படும். சந்தைகளிலே கடையிலே இருக்காது, ஹல்லேலூயா வழியிலே ஹல்லேலூயா கொட்டப்பட்டிருக்கும். அந்த நிலைமைக்கு நாம் போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கைக்கொண்டு ஆமென். ஹல்லேலூயா அவருக்காக நாம் வாழ முற்படும் போது அவருடைய கிருபை நமக்குள்ளே ஹல்லேலூயா நமக்கு பெருகும், நம்முடைய வீட்டிலே பெருகும். ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை பெருகும். ஆமென். ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பலவிதமான சமாதானத்தை அவர்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நம்மை பராமரிக்க இந்த இவைகளை நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் போதும், அவருடைய வருகையிலே நாம் செல்ல முடியும். ஆமென். அவர் சொன்ன உபதேசங்களை கடைபிடித்தாலே போதும், அந்த கற்பனைகளை கீழ்ப்படிந்தாலே போதும், அவருடைய வருகையிலே நாம் செல்ல முடியும். நம்மை அவர் குறித்து வைத்துக் கொள்ளுவார். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்ளுவார். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நம்முடைய பெயரை ஒரு முறை எழுதிவிட்டு கிறுக்கப்படுகிறவர்களாக நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை விழுந்து விட்டார் மறுபடியும் உப்புரவாக வேண்டும், மறுபடியும் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னி, இவைகளை நான் செய்து விட்டேனே, இவைகளை நீர் வெறுக்கிறீர், நான் செய்து விட்டேனே அப்பா என்று சொல்லி அவருடைய பாதங்களிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு, அந்த செயல்பாடுகளை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா விட்டு தேவனிடத்திலே மறுபடியும் ஒப்புரவாக வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
விழாமல் வாழ வேண்டும் என்று அவர் ஹல்லேலூயா சொல்லவில்லை. விழுந்தாலும் எழும்பு, மன்னிப்பு கேளு, ஆமென், விட்டுவிடு, ஒப்புரவாகு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.